ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே பைரவியை 2 ரவுடிங்களும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பைரவி இருந்துட்டு ஒழுங்காக என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறாங்க. நம்ம ஆர்முகம் இருந்துட்டு டேய் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போகவும், இன்னும் இருக்கிற ரவுடிங்க எல்லாருமே இங்கே நம்ம ஆறுமுகத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த ரவுடிங்க கூட எல்லாருக்கூடையுமே சண்டை போடுவோம். இருந்தாலும் சண்டை போட்டு நம்ம பைரவியை நம்ம ஆறுமுகத்தினால காப்பாற்றவே முடியல. இப்போது இந்த கந்தவெட்டி ராமசாமி இருந்துட்டு இங்கே பாருடா ஆறுமுகம், நான் உன்கிட்ட நல்ல விதமாக வட்டி கேட்டேன். நீ பாட்டுக்கு வட்டி பணத்தை கொடுத்துருந்தா உனக்கு இவ்வளோ பெரிய தொந்தரவு இருந்திருக்காது. நீ ஓவராக பண்ணிட்டல, ஏன் அடி ஆட்களவே அடிச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை அடித்து கொடுமைப்படுத்துறதை விட உன் பொண்டாட்டியை மானபங்கம் படுத்தணும் அப்படின்னா உனக்கு அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் எரியும்ல, உன்னை அப்படி கதி கலங்க வைக்காமல் விட மாட்டேன்டா. டேய் குட்டி புலி சிங்கம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடியை கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களுமே பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா ஆள் ஹைட்டு வெயிட்டாக இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குமே அவ்வளோ ஒரு பயம் வரும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டெரராகவே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கண்ணே, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் நீங்கள் சொல்கிறத அடுத்த செகண்டே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து சொல்கிறாங்க. ரவுடியை பார்த்ததுமே பைரவிக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆறுமுகத்துக்குமே படபடங்குது. இந்த கந்துவெட்டி ராமசாமி என்ன செய்வானே தெரியலையே. ஐயோ கடவுளே, எப்படியாவது இது பைரவி நம்ம காப்பாற்றியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசில் நினைக்கிறாரு. ஸோ இங்கே பைரவி இருந்துட்டு என்ன ஆறுமுகம், அவங்க உன்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது நீ என்னை காப்பாற்றணும்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்க. ஐயோ பைரவி, நானுமே உங்களை அடிக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இத்தனை பேர் என்னை மல்லு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கப்போ என்னால் இவங்கள அடிக்க முடியல பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, சி நீலாம் என்ன ஆம்பளையோ, ஒரு பொண்டாட்டியை காப்பாற்ற கூட தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே பைரவி வந்து இவங்க எல்லாரும் முன்னாடியுமே ஆறுமுகத்தை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்ட ராமசாமி இருந்துட்டு என்ன ஆறுமுகம், உன் பொண்டாட்டி உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறா, பின்ன இந்த எல்லாரையுமே அடிச்சுட்டு நீ அவளை காப்பாற்றினா தானே உன் ஆம்பளையா அவள் சொல்லுவா, நீ கோலத்தனமாக இப்படி எங்ககிட்ட சிக்கி வசமாக மாட்டிக்கிட்டே ஆறுமுகம், ஒழுங்காக வட்டி பணத்தை கொடுத்துருந்தா உனக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு வாயை மூடுடா ராமசாமி கந்து வெட்டிக்காரா, உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவிருப்பாக இருக்குடா, உன்ன மாதிரி ஒரு ஜென்மங்க இந்த பூமியிலலாம் இருக்கவே கூடாது. நான் மட்டும் இருக்கிற கோவத்துக்கு என்னை இவங்க 2 பேரும் கையை விட்டாங்கன்னா போதும், உன்னுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். நீ எல்லாம் எதுக்குடா பொழைக்கிற, மற்றவங்களோட வயிற்றை அடித்து அதாவது 1க்கு 4 வட்டியாக வாங்கி எல்லாரோட வயிற்றரசில பொழப்பில் தானே நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீ உன்ன மாதிரி ஆம்பளைங்கெல்லாம் பேசவே கூடாது, நீ எல்லாம் சொல்லப்போனால் ஆம்பளை கிடையாதுடா அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பைரவி பயங்கரமாக சொல்கிறாங்க. அதாவது பேசுகிறாங்க. ஸோ ராமசாமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன ஆறுமுகம், பொண்டாட்டி ஓவராக தான் வாய் நீளுது, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு ராமசாமி, வட்டி பணம் தானே, நான் உனக்கு எண்ணி 2 நாளில் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு பைரவியை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், உனக்கு கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ கெஞ்சினாலும் இல்லை கதர்னாலும் இல்லை, உன் பொண்டாட்டியை இப்போது இத்தனை பேர் முன்னாடி என் குட்டி புலி சிங்கம் மானபங்கம் பண்ண போகிறான், நீ அதை பார்த்து அப்படி நொடிக்கு சாகணும். இதுக்கப்புறம் நாங்கள் மானபங்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பயலும் இதை பேசியே உங்களை கொன்னுருவாங்க, நீங்கள் ஊரில் தலை காட்டவே முடியாது, குடும்பமாக தூக்கு போட்டுக்கிட்டு சாக வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி வட்டி கொடுத்துருந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ராமசாமி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அத்தை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா இருந்துட்டு, ஏய் இங்கே பாருடி, அக்கா கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போவோ அக்கா சொல்லிட்டாங்க, என்னமோ உரிமையோடு வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிற, நீ எல்லாம் அக்கா முன்னாடி நின்று கூட பேசவே கூடாது, அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது, ஒழுங்காக எங்கிறது போடி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நான் அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட தான் பேச வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நான் பேச வந்த விஷயத்த பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா ஒரு நிமிஷம் இரு மகா, சொல்லு சிந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. ஸோ சிந்து இருந்துட்டு, இல்லத்த நான் கேன்டீனோட திறப்பு விழாவுக்கு உங்களை அழைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் கேன்டீனுக்கு அன்னம் மெஸ்ஸுன்ற பேரை தான் நான் வச்சுருக்கேன், நல்லா இருக்காத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அன்னபூர்ணி எதுவுமே பேசாமல் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ மகாக்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. எங்கே இதை வச்சே அன்னபூர்ணி மனசில் இவ இடம் பிடிச்சிருவா
போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் இங்கே மகாவோட மனசுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ எப்படியாவது இதை கெடுத்து விடணும், இவ கேன்டீன் திறப்பு விழாவுக்கு கண்டிப்பாக அன்னபூர்ணி அக்கா போகவே கூடாது அப்படின்னு மகா மனசில் நினைக்கிறாங்க. ஸோ மகா இருந்துட்டு சிந்துக்கிட்ட, இங்கே பாருடி, என்ன என்ன உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? நீ ஓ எங்களுக்கெல்லாம் யாருடி நீ? உன்னுடைய ஃபங்க்ஷனுக்கு உன்னுடைய திறப்பு விழாவுக்கு நாங்கள் எதுக்காக வரணும்? இங்கே பாருங்கள், உங்களை நான் ஒன்றும் கூப்பிட கிடையாது, அன்னபூர்ணியத்தை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவை ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க. ஸோ மகா இருந்துட்டு, பார்த்தீங்களாக்கா இவளுக்கு எவ்வளோ பெரிய நக்கல்னு சொல்லிட்டு, அக்கா இவ திறப்பு விழாவுக்கு நீ எதுக்காகக்கா போகணும்? நீங்கள் போகவே கூடாதுக்கா. அக்கா உங்கள் மனசில் எப்படியாவது இடம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணுறாக்கா. அவள் போட்ட வலையில் நீங்கள் விழுந்துடாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் போகவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. ஸோ சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்க அத்தை, நான் உங்களை தப்பான எண்ணத்துலலாம் கூப்பிட கிடையாது. நீங்கள் வந்து அந்த கேன்டீனை திறந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேன்டீன் நல்லபடியாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேன்டீனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன்ல, அதுவுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மகா இருந்துட்டு அன்னபூர்ணி பேசவே விடுறதில்ல. அக்கா என்னக்கா இவ எதுக்காகக்கா உங்கள் பேரெல்லாம் வைக்கணும்? இங்கே பாருடி, அன்னபூர்ணி அக்காவோட பேரை வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்குது? இங்கே பாரு, அக்காவோட பேரெல்லாம் வைக்காத, நீ வேறு யார் பேரையாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, வேறு யாருன்னா என் புருஷன் பேரை வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்ன உன் புருஷனா யார்? சிவாவா? சிவாலாம் கிடையவே கிடையாது. சிவாவுக்கும் உனக்கும் விவாகரத்து நடக்க போகுது. நீ பண்ண காரியத்துக்கு நீ இந்த வீட்டை விட்டே போக போகிற கொஞ்ச நாளில் இப்போது சிவாவோட பேரை வைக்கிறேன்னு சொல்கிற, உரிமையாக புருஷன் சொல்கிற? இங்கே பாரு, இன்னொரு நாளைக்கு உன் வாயால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்படின்னா உனக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவண்டி. நீ என் பையனுக்கு பண்ண துரோகத்துக்கு அதுக்கான தண்டனையை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீ இந்த வீட்டை விட்டே போக போகிற, என் பையனை விட்டு நிரந்தரமாக போக போகிற. அப்படி இருக்கிறப்போ உரிமையாக புருஷன் கிருஷன் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணிடுவண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே மகா பேசுகிறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏன் மகா ஏன் இவ்வளோ கோவப்படுற? பின்னேனக்கா இவ என்னமோ உரிமையாக அப்படியே அத்தை பேரை வைப்பேன் புருஷன் பேரை வைப்பேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமாக்கா? இங்கே பாரு மகா, ஏன் இவ்வளோ ஆத்திரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு. உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்து கிட்ட, இங்கே பாரு சிந்து, என் பேரை வைக்கிறதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பேரை வச்சதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் நல்லபடியாக ரன் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டல் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதாவது அந்த வர நோயாளிகள் எல்லாருமே ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு சீக்கிரமாக குணமாகி போகணும். அந்த மாதிரி நீ உணவு சமைக்கணும். அப்படி நீ நல்ல பேரை வாங்கி கொடுக்குறதா இருந்தால் மட்டும் அந்த பேரை வை. அப்படி இல்லை அப்படின்னா உன்னை மாதிரி அதாவது நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்ச, அந்த மாதிரி அந்த பேஷண்ட்களுக்குமே துரோகம் செஞ்சிட போகிற. அவங்களோட வாழ்க்கையில் மண்ணை வாரி போட்டுற போகிற. நீ சமைக்கிற சாப்பாட்டில் தான் அவங்களோட வாழ்க்கையுமே இருக்குது. நீயும் சுத்தமாக ஆரோக்கியமாக சமைச்ச அப்படின்னா தான் வர நோயாளிகளுமே சீக்கிரமாக குணமாகி அவங்க வீட்டுக்கு போக முடியும். அந்த எண்ணம் மனசில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாமே எனக்கு தெரியும் அத்தை. கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அதே சமயம் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவை நான் சமைச்சு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கேன்டீனை திறந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலுக்குமே அதுதான் பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிவா இருந்துட்டு, பெரியம்மா, அதான் சிந்து இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் அதாவது கேன்டீனை திறந்து வைங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சிவா, நான் வரேன். நல்ல காரியத்துக்கு எப்போவுமே நான் தடையாக நிற்கவே மாட்டேன். ஆனால் அதில் எந்த ஒரு தடங்களும் வந்துடாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அன்னபூர்ணி போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, அந்த கேன்டீனை நீ எடுத்து நடத்துகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போது அன்னபூர்ணி அக்காவே அதை திறந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றியா? அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி அக்காவோட பேரையும் வச்சுருக்கியா? இங்கே பாரு, கண்டிப்பாக நீ அந்த ஹோட்டலை எத்தனை நாளைக்கு நடத்துகிறேன்னு நானும் பார்த்துட்றேன்டி. கண்டிப்பாக அந்த கேன்டீனை நீ பாதியிலே இழுத்து மூடிட்டு வருவ, எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்ப அப்படின்ற மாதிரி எங்கள் மகா வந்து சவால் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம சிந்து இருந்துட்டு இதிலே தெளிவாக ஆயிடுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த கேன்டீனை நம்ம ரொம்ப நாளைக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒரு தில்லுமுள்ளான வேலையை செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நம்மளும் அதை எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு துணையாக இருக்குது. நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த கேன்டீனை நல்லபடியாக ரன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம சிந்துக்கு நிறையவே இருக்குது. ஸோ இப்போது நம்ம சிவா வராங்க. சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ கவலையப்படாத, கண்டிப்பாக நீ நல்லா
நல்லபடியாக அந்த கேண்டீனை எடுத்து நடத்துவேன். அதே சமயம் இப்போ பெரியம்மாவுமே வரேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே நடக்கணுன்றதுக்காக நான் உன்னை சாமிக்கிட்டேயுமே வேண்டிக்கிறேன். அம்மா என்னைக்கு திறப்பு விழா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டரே நாளைக்கே நல்ல நாள் தான் டாக்டரே, ஐயர் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ஆறுமுகம் எப்படியாவது ராமசாமி கிட்டேருந்து பைரவியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஸோ இப்போது ஓரளவுக்காச்சு எப்படியாவது அதாவது பைரவிக்கு எந்த ஒரு மானபங்கமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பெரிய ரவுடி ஒருத்தவங்க இங்கே நம்ம பைரவியோட சாரியை பிடிச்சி இழுத்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராமசாமி சொன்னதுனால அவங்க வந்து கிட்ட போகிறாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஆறுமுகம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க ரவுடிங்களை அடித்து போட்டுட்டு இங்கே நம்ம பைரவி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க ரவுடிங்களை அடிக்க வராங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்த ரவுடிங்க எல்லாருமே நம்ம ஆறுமுகத்தை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பைரவி எப்படியாவது இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க கையில் ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோனில் இப்போது நம்ம யாருக்குன்னா நம்ம சிவாவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இப்படி நாங்கள் ரொம்ப ஆபத்தான இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம், இந்த கந்துவெட்டி ராமசாமி கிட்ட சிக்கிக்கிட்டு நாங்கள் 2 பேருமே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் சிவா, சீக்கிரமாக வந்து எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் அந்த ராமசாமியோட தென்னந்தோப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதே சமயம் ரவுடிங்களை எப்படியாவது அடித்து அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் உள்ள கட்டையை எடுத்து எங்கள் ரவுடிங்களையுமே அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி ராமசாமி இருந்துட்டு என்னடா நீங்கள் இவங்க 2 பேருமா போட்டு எப்படி உங்களை அடிக்கிறாங்க, சீக்கிரமாக இவங்க 2 பேரையும் தென்னை மரத்தில் பிடிச்சி கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம ஆறுமுகத்தையும் பைரவியும் ஒவ்வொரு தென்னை மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. இப்போது ராமசாமி இருந்துட்டு இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட வந்து என்ன உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எப்படியாவது உன் பொண்டாட்டியை காப்பாற்றி என்கிட்டருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, அது மட்டும் நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக நடக்காது, உன் பொண்டாட்டி சொல்லவே வேணாண்டா, அம்புட்டு அழகாக இருக்கா, பேசாமல் நானே அவளை பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான், என் பொண்டாட்டியை பற்றி இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இங்கே ராமசாமி இருந்துட்டு என்ன பண்ண முடியும் உன்னால், என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் உன் பொண்டாட்டியை போய் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராமசாமி பைரவியை ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பைரவிக்கிட்ட வராங்க. பைரவிக்கிட்ட வந்து என்னம்மா ரொம்ப தான் துள்ளுற, எல்லாரும் அத்தம்மா, சரி சரி எல்லாத்தையும் நான் அடிக்கிடுறேன், ஆமாம் ஆறுமுகம் அவன் நல்லாவா இருக்கான், அவனை எதுக்காக கல்யாணம் பண்ணிகிட்ருக்க, ஒரு கடன் வாங்கி அதுக்கு வட்டியை கட்டி கடனை கூட திருப்பி கொடுக்க முடியாத அவனுக்கெல்லாம் நீ பொண்டாட்டியை வாச்சு நீ ஏமா அவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிற, எக்கச்சக்கமாக என்கிட்ட பணம் அப்படி கொட்டி கிடக்குதுமா, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னா உன்னை நான் என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை கிட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயம் மட்டும் என் அன்னபுண்ணியாத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை உயிரோடு வச்சு உன்னை அப்படியே அந்த புழுங்கெல்லாம் மேலே விட்டு உன்னை கடிக்க வச்சு அட்டைப்பூச்சியை வச்சு கடிக்க வச்சு உன்னை அப்படியே அணுவணுமாக சித்திரவதை பண்ணி கொள்ளுவாங்க, தெரிஞ்சுக்கோ, நீ எப்படியெல்லாம் மரண சாவை பார்க்கக்கூடாதோ அந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிச்சு சாகுவடா, தேவையில்லாமல் இப்படி என்னை அவமானப்படுத்தி பேசினா அப்படின்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை கெட்டுரும், பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து இங்கே பயங்கரமாக அப்படியே அவ்வளோ கோவத்தோட ஆத்திரத்தோடு பேசுகிறாங்க. ஸோ இங்கே இந்த ராமசாமி இருந்துட்டு ஏம்மா இப்படி துள்ளுற, அட்டைப்பூச்சியெல்லாம் வச்சு உன் அத்தை என்னை கொண்டு போட்டுருவாங்களோ, அது வரைக்கும் நான் என்ன கையில் பூ வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே சும்மா உனக்கு சாம்பிராணி காட்டிக்கிட்டு இருப்பேனா, இங்கே பாருடி, நான் உன்னை இப்போது மானபங்கம் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இப்படி நீ அவமானப்படக்கூடாதுன்னா அதுக்கும் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், பேசாமல் ஒரு வார்த்தை சொல்லு, நானே உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னா உனக்கு இந்த அவமானமே இல்லை, அழகா அடுக்கடுக்கான மாடி வீடு கட்டி வச்சுருக்கேன், நீ மகாராணி மாதிரி அந்த வீட்டில் இருக்கலாம், எக்கச்சக்கமான சொத்து, அழியாத சொத்து கூட நிறைய இருக்குது, இப்படி நிறைய நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன்,
அப்படி இருக்கிறப்போ நீ இந்த ஆறுமுகத்துக்கு பொண்டாட்டியாக இருக்கிறத விட எனக்கு பொண்டாட்டியாக இருந்தா நீ ராஜ வாழ்க்கைய வாழலாம். நீ உட்காந்த இடத்துக்கே சாப்பாடு வரும். தூங்கி எந்திரிச்சு பெட்டை விட்டு கீழே இறங்குறே இல்லையோ உனக்கு பெட் காஃபி வரும். இப்படி உனக்கு நல்லா ஒரு ராஜ வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு ஒத்துக்கிறியா இல்லை எல்லார் முன்னாடியும் மானபங்கம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ராமசாமி சொல்லவும் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க இங்கே நம்ம பைரவிக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஆத்திரம் வருது. இங்கே பாருடா, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. நீ வார்த்தையை விட விட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ கண்டிப்பாக அணுவணுவாக பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம சிவா வந்து மெசேஜை பார்த்ததுமே அறக்க பறக்கன்னு ஒரு வழியாக இங்கே ராமசாமியோட அதாவது தென்னை மர தோப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ எங்கேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம பைரவியை கட்டி வச்சிருக்கிறதையுமே பார்த்துடுறாங்க. ஸோ பைரவியோட சாரியில் கை வைக்க போகிறாங்க. டச்சு கூட ஆகலை. உடனே நம்ம சிவா பார்த்துட்டு ஓடி வராங்க. எங்கள் பைரவி இருந்துட்டு வேணாண்டா, வேணவே வேண்டாம், நீ இதுக்கெல்லாம் நிறைய அனுபவிப்ப. என் மேலே மட்டும் உன் சுண்டு விரல் பட்டுச்சு அப்படின்னா உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ண முடியும்? அதான் உன் கையை ரெண்டும் கட்டி போட்டு வச்சிருக்கே, உன்னால் இன்னும் பண்ண முடியாது. நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராமசாமி ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக கையை வைக்கிற சமயத்தில் இங்கே நம்ம சிவா வந்து கையை தட்டி விட்டு பல்லார் பல்லார் 4 அரை தவடியிலே விடுறாங்க. ஸோ இங்கே நம்ம சிவா வந்ததை பார்த்ததும் தான் எங்கள் பைரவிக்கு உசுரே வருது. ஏன்னா இத்தனை ரவுடிங்களை ஒட்டுமொத்தமாக நம்ம ஆறுமுகத்தினால சமாளிக்க முடியல. ஸோ ஆறுமுகத்தையுமே கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. எப்படியாவது பைரவியை காப்பாற்றணுன்ற எண்ணம் மட்டும்தான் நம்ம ஆறுமுக மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவரால் முடியல. என்ன பண்ண முடியும்? சிவா வந்ததுமே இப்போது நம்ம பைரவியோட கட்டையுமே அவுத்து விட்டுறாங்க. ஸோ ரவுடிங்களையுமே பயங்கரமாக அடி பொழந்து கட்டுறாங்க. நம்ம பைரவி ஆறுமுகத்தோட கயிறை அவுத்து விடவும் ஆறுமுகமும் சிவாவும் இப்போ ஒட்டுமொத்த ரவுடிங்களை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஸோ ராமசாமியை இங்கே நம்ம சிவா வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விடுடா, என்ன விட்டுடா, இதுக்கப்புறம் நீ என்னை அடிச்ச அப்படின்னா நீ அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவி இருந்துட்டு சிவா, அவனை விடவே விடாத சிவா, அவன் என்னெல்லாம் வார்த்தையை அவளை தப்பாக பேசினான் தெரியுமா? என்னை பொண்டாட்டி அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை மானபங்கம் பண்ணுறதுக்கு பார்த்தான். நீ மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கூட என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியல. இங்கே பாரு சிவா, அவனை உசுரோடவே விடாத, அவனை வெட்டி சாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி கோவத்தில் பேசுகிறாங்க. ஸோ அதே நிமிஷம் இங்கே பைரவி அதாவது பைரவி கிட்ட அந்த ராமசாமி எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக இங்கே பைரவியுமே காலால் அவங்க நெஞ்சை போட்டு நல்லா மிதின்னு மிதிக்கிறாங்க. உன்னெல்லாம் உயிரோ விடவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கு கோவம் வந்து பக்கத்தில் அந்த வாழை மரத்தில் ஒரு வெட்டறிவா இருக்குது. ஸோ அந்த வெட்டறிவாவை எடுத்து டேய் உன்னை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெட்ட வராங்க. ஸோ இங்கே ராமசாமி இருந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்படி ஒரு தப்பை இனிமேல் எங்கேயுமே பண்ணவே மாட்டேன். வட்டி பணம் நான் கொடுக்கவே மாட்டேன். அதாவது வட்டிக்கு பணமும் கொடுக்க மாட்டேன். வட்டி யாருக்கிட்டையுமே அதிகமாக வாங்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க காலை பிடிச்சிக்கிட்டு. ஆறுமுகம் வந்துட்டு கையில் கட்ட வச்சிருக்காரு. ஸோ சொட்டை மண்டையிலேயே ஒன்று போடவும் பொலன்னு ரத்தமாக ஒழுகுது. ஏன்பா இப்படி அடிக்கிறீங்களே, ஐயோ என்னை விட்டுடுங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கதறி அழுகவும் ஆறுமுகம் இருந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணுறதாடா இதெல்லாம், இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா? உனக்கும் ஒரு பொண்டாட்டின்னு அம்மான்னு எல்லாருமே பொம்பளைங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல, உங்கள் வீட்டு பொம்பளைங்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் பேசினேன்? டேய் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த சொட்டை மண்டை மேலேயே 4-5 அடி போடுறாங்க. ஸோ இப்போது எங்கள் சிவா இருந்துட்டு உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே பாரு சிவா, நீ கத்தி கீழே போடு சிவா, தேவையில்லாமல் நீ இதனால் எந்த ஒரு தண்டனையும் அனுபவிச்சிடக்கூடாது. இவனை நம்ம வேணான்ற அளவுக்கு அடி பொழந்தாச்சு. இதுக்கப்புறம் இவனை நம்ம அதாவது போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும். இதுக்கப்புறம் இவன் வட்டிக்கு பணமே கொடுக்கக்கூடாது. இந்த வேலையை இவன் செய்யவே கூடாது. அந்த அளவுக்கு இவனை பண்ணணும். இவன் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே இவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. ஸோ பைரவியுமே ஆமாம் சிவா, ஆறுமுகம் சொல்கிறதும் கரெக்டு தான்.
இப்போவே சஞ்சய்க்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சஞ்சயுமே இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம சிவா வந்து ஆறுமுகத்தையும் பைரவியையும் ஒரு வழியாக காப்பாற்றிட்டாரு. ஸோ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. பைரவி காரில் வந்துக்கிட்டு இருக்கப்போ பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு அழுகாத பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆறுமுகம் அவன் என்னெல்லாம் பேசிட்டான் அதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி தன்னோட நெஞ்சில் அணைச்சி வச்சுக்கிட்டு, இங்கே பாரு பைரவி நீ அதெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு, எல்லாமே என்னால் தானே, நான் அவன்கிட்ட கடன் வாங்கினதுனால தான் உனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு, என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகமே கண் கலங்குறாங்க. ஸோ பைரவியுமே விடு ஆறுமுகம், நீ ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக பணம் வாங்கியிருப்ப, கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த கந்துவட்டி ராமசாமி எக்கச்சக்கமான வட்டியை வாங்கிக்கிட்டு இருக்கான், அவனுக்கான தண்டனையை கண்டிப்பாக சஞ்சய் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தெரியாமலோ இல்லை வீட்டுக்கு தெரியாமலோ நீ கடனாக எந்த ஒரு பணமும் வாங்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் இப்படி பண்ணதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சிவா இருந்துட்டு சரி விடுங்க, நடந்தவே யாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த விஷயத்த வீட்டில் சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு இல்லை சிவா கண்டிப்பாக இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லணும், அந்த ராமசாமிக்கு இன்னும் எக்கச்சக்கமான தண்டனைகளை கொடுக்கணும், அத்தைக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அத்தை அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சிந்து, டாக்டரே என்ன டாக்டரே ஒரு ஃபோன் வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சடான்னு காரை எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக போனேன், எங்கே டாக்டர் போயிட்டு வந்தேன், பைரவியும் ஆறுமுகம் மச்சானும் உன் கூட வராங்க, பைரவி எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா வராங்க. என்னடி என்ன இந்த வீட்டுக்கு என்ன நீ பெரிய முதலாளியா, நீ உன்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே எங்கே போகிறோம் வரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போகணுமா என்ன, இங்கே பாரு இப்படி அதிக பிசங்கிட்டாங்கன்னம்மா எல்லாரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வேண்டாம், போய் உன் வேலை என்னமோ அதை பாரு, போய் சமைக்கிற வேலையை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே சிந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம மகா இருந்துட்டு, ஆமாம் ஆறுமுகம் காலையிலேருந்து உன்னை ஆளவே காணுமே, எங்கே போயிட்டு வர, இந்த பைரவியை கூட்டிக்கிட்டு ஊரை சுற்றிட்டு வரியா, வயல்லலாம் அம்புட்டு வேலை கிடக்கு உனக்கு, இவ கூட ஜாலியாக பணத்தை நல்லா செலவு பண்ணின்னு இவளுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, எம்புட்டு கடன் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, இவ சொன்னதுனால சூரியகாந்தி பூவை விளைவிச்சு அந்த சூரியகாந்தி பூ மூலமாக 1 கோடி ரூபாய் உனக்கு நட்டம் ஆயிருக்கு, இப்போது இவளவே கூட்டிக்கிட்டு இவளுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்படி இன்னும் கடன்காரனாக தான் ஆக போகிற, வயலில் வேலையை பார்த்து சீக்கிரமாக அந்த கடனை கழிக்கலான்ற எண்ணமே இல்லைல்ல, அன்னபூர்ணி அக்காவோட ஒட்டுமொத்த நகையுமே உனக்கு வச்சு பேங்க்கில் உள்ள லோனை அடைச்சிருக்காங்க அக்காவோட நகையை திருப்பி கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே நக்கிலா மகா வந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, சித்தி அதெல்லாம் விடுங்க சித்தி, ஏற்கனவே நாங்கள் எக்கச்சக்கமான டென்ஷனில் இருக்கோம், நீங்கள் என்னடா ஊரை சுற்றிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே சிவா இருந்துட்டு ஆறுமுகம் எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்லாத வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னடா சிவா என்ன எதுவும் சொல்ல வேண்டான்ற மாதிரி சொல்கிற, என்ன விஷயம், என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணியை கூட்டிகிட்டு வந்து, அக்கா இவங்க 3 பேருமா ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட மறைக்கிறாங்கக்கா, நான் கேட்டால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குசு குசுன்னு பேசிக்கிறாங்களே தவிர விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி இருந்துட்டு, பைரவி என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, அது வந்து ஆமாம் சிந்து கேன்டீன் திறப்பு விழாவுக்கு உங்களை கூப்பிட்டால, நீங்கள் வருவீங்க தானே பெரியம்மா, நீங்கள் கண்டிப்பாக வரணும் பெரியம்மா, உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக சிந்துக்கு வேணும், ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே கரெக்டாக சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவுமே, ஆமாம் டாக்டரே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சவே நம்ம சிவா வந்து மாற்றி விட்டுடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் நம்ம அன்னபூர்ணிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, தெரிஞ்சால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு யோசனை தான். ஸோ இங்கே ஆறுமுகத்தோட முகமும்
பைரவியோட முகமும் சரியில்லை. ஸோ நம்ம அன்னபூரணி அவங்கள பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பைரவி, என்னம்மா உன்னுடைய முகமே சரியில்லை, ஆமாம் காலையிலேருந்து ஆளைப்பே காணோம், எங்கே போயிருந்தீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு, அத்தை தான்க்கா நானுமே இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் விஷயத்த சொல்லலை, ஏதோ மறைச்சி மழுப்பி பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவி அழுதுகிட்டே இங்கே அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி அழுதுகிட்டே ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆறுமுகம், என்ன ஆறுமுகம், அந்த ராமசாமியை நீ சும்மாவை விட்டுட்டு வந்த? உடனே நம்ம சிவா சொல்கிறாங்க, பெரியம்மா அவனை நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம், அவனுக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சிரும் பெரியம்மா, நீங்கள் கோவப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சிவா, எப்படியா நான் கோவப்படாமல் இருக்க முடியும்? எப்படியெல்லாம் பைரவி கிட்ட பேசி வச்சுருக்கான், அவன் மட்டும் என் கண்ணில் படட்டும், அவனை கழுத்தை நெரிச்சு கொல்லாமல் விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதே சமயம் பைரவி கிட்டே, இங்கே பாரு பைரவி, இதை நினச்சலாம் நீ கவலைப்படக்கூடாது சரியா, நடந்த எதையுமே நீ மனசில் வச்சுக்காத, அதான் அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டோம்ல, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நீ எதை நினச்சி பயப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.